எங்கடா இருக்க? நீ ஏன் வீட்டுக்கு போகாத, இங்க அப்பா வீட்டுல இருக்கேன். நான் அப்பா வீட்டுல. சோ நீ ரெகுலரா வந்துட்டு இருக்க அப்போ? ஆமாடா. வேட்டி மாத்திட்டு ஒரு காப்பியை போடுறேன்டா உனக்கு நான். அப்பாவோடதா? ஆமா, மாத்திட்டு வாடா, ஒரு காப்பியை போடுறேன். அப்புறம் குடிக்கிறேன். வண்டி ஓட்டுது, டயர்டா இருக்கும், ஒரு காப்பியை குடிடா. அப்புறம் என்ன ரேட்டு போகுதுங்க? என்ன கேக்குறேன்? அந்த வீட்டுல வேலை செஞ்சுட்டு இங்க வந்து வேலை செஞ்சுட்டு இது தேவையா? என்னடா பசங்க நல்லா செட்டில் ஆயிருக்கு, அழகா நீங்க மாமாவும் சூப்பரா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு பழசை கட்டிட்டு நான் வாங்கிட்டு இருக்கேன். எது பழசு? இதுதான் டக்குன்னு முடிச்சு விட்டுட்டு ஆளுக்கு ஒரு வீட்டை வச்சுட்டோம்னா வேலை முடிஞ்சுது. ஆஹா, உனக்கு எனக்கு ஒரு பிளாட் வந்து அதுலதான் இப்ப நமக்கு ஓடணும். காக்கா நான் அப்படி சொல்ல, நீ ஏன் அப்படி புரிஞ்சுக்கிறேன்? என் ரூம் எப்படி இருக்கு? சிஸ்டம் என்ன வச்சிருக்கீங்களா? மவுஸ் பேடே மாத்தல பாரு, நீ யூஸ் பண்ணது. அது உந்துன்னா யாரும் தொடக்கூடாது. அவரு அத பாரு, அது என்ன சொல்லு? நான் 6வது படிக்கிறப்பாங்க. ஆமா, அது அப்பாக்கு அதான் உலக கோப்பை ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட் பேரல் வீடு. அவ்வளோ படிச்சான் என் பையன், பாரு. நல்லா வளர்ந்துச்சுல? ஐயோ, நல்லா காய்ப்பு. மாங்காய் பறிச்சு மாளாதுரா. காம்பவுண்ட் வேற தான் இருந்ததுல, வளர்ந்து போச்சு, நல்லா வளர்ந்து போச்சு. சூப்பர் மரம். அங்க ஸ்கூல் தெரியுமா? தெரியல பாரு. அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுடா. இப்ப ரோடு எவ்வளோ வீடு பாருங்க. இடமே இல்லை போல இருக்கு. சூப்பரா இருந்ததுக்கா. அப்படியே அம்மாவோட சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி. அம்மா சொல்லி கொடுத்ததானடா. என்னக்கா அது? பாரு, மாசம் அனுப்பும் இல்லடா. பணம் 5 காசு எடுக்க மாட்டாருடா. அதுல எல்லாத்தையும் எஃப்டி ஆக்கி நாமினி ஒன்னதான் போட்டிருக்காரு. பாரு, முத்தா எழுதியிருக்காரு பாரு. தலைமாட்டிலே இருக்கணும் அந்த டைரி. எடுத்து பார்க்கணும். இருக்கும் வரும். பாத்தியடா, நீ வாங்கினது, நீ படித்தது, நீ போட்ட குப்பை, அதை அவர் குப்பையாவே பார்க்கலடா. மியூசியம் மாதிரி அவருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இங்கேருந்து போய் இந்த ரூம்ல ஒரு 10 நிமிஷமாவது உட்காந்துட்டு வருவார். என்ன மாதிரி கூட இருக்க மாதிரி இருக்கும் போல இருக்கு அவருக்கு. அதை இதெல்லாம் பார்க்கறது. ஒரு நாள் கூட இதெல்லாம் இடத்தடைச்சிக்கிட்டு இருக்கு, தூக்கி போடுன்னு அவர் சொன்னதே இல்லைடா. எல்லாத்தையும் வச்சுப்பாரு அவரு. நம்ம மட்டும் பாரு, அப்பா இல்லை அப்படின்னு ஒன்று எதுவுமே எதுவுமே தேவையில்லை, எல்லாத்தையும் வித்துலாம், தூக்கி போட்டுடலாம் அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறோமேடா. அப்போ ஒரு ராசியாக அதெல்லாம் சேர்த்து வச்சாரு. வீடெல்லாம்டா விற்போம். நீ வந்ததுலேருந்து இது எத்தனை சதுரடி, என்ன விலை போகுது, ஏரியா என்ன விலை போகுதுன்னு கேட்குறேன். அந்த ரூம் முழுக்க அவர் நினப்பாவே எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காரு. அது எங்கடா போய் போடுறது? அதுக்கு என்னடா வேலை? யோசிச்சே பார்க்க முடியலடா.